ஹாய், நாம் இன்றைக்கி வார்னிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் வார்னிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய கிராஃப்ட்டுக்குமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் கடையில் வாங்கிறதுக்கு நம்ம ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல், அப்புறம் ஒரு ஸ்பூன், அப்புறம் கம், அப்புறம் வாட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கம்மில் வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய கம் காலியாக போகிறனால நான் வாட்ரு இப்போயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்ரு நீங்கள் கம் போட்டுட்டு நீங்கள் வாட்டர் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பவுலில் நீங்கள் கம் போட்டு அப்படியே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே பண்ணுறேன். நீங்கள் நல்லா இதை நல்லா நீங்கள் ஷேக் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பவுலில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிளியர் க்ளூவில் கூட பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் வார்னிஷ் இன்னும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த வார்னிஷ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்கு நான் என்னோடய பழைய பெயிண்டிங் ஒன்று இருந்தது, அதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது இப்போ நான் ட்ரையான வேட்டி இதை எப்படி ஒர்க் ஆகிடுக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ட்ரையான வேட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகிடுக்குன்னு. நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதா? வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். தெரியுதா நான் அப்ளை பண்ணியிருக்கிறது? இது ட்ரையான வேட்டி இப்படி இருக்கான்னு பார்ப்போம். ட்ரையான வேட்டி இப்படி இருந்தால் இது சக்ஸஸ். ஓகேவா? ஓகே, நம்மளோட இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. பார்த்தா தெரியுதா? ஓகே, நம்மளோட சக்ஸஸ். இந்த நம்மளோட ஹோம்மேட் வார்னிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நீங்கள் மோர் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. மோர் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இதில் உள்ள. நான் திரும்ப இந்த கம் தான் காலி ஆகிடுச்சில்ல, திரும்பவும் நான் இதை எடுத்து இதுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். திரும்பவும் நான் இதை எடுத்து அப்படியே இதுக்குள்ளேயே ஊற்றி வச்சிடலாம். ஐயோ ஐயோ, ஊற்றிடுச்சு. ஓகே, நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு காலியான கம் பாட்டில் இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதான் நம்மளோட வார்னிஷ் வீடியோ. பாய் பாய்.